கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்குகிற சுகாதார வைத்திய அதிகாரியுடைய பணிமனையில் ஒரு அறையில் தான் நடைபெறுது. அவர் தான் எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார். அந்த மக்கள் வந்து கூடுதலாக யாழ்ப்பாணத்துக்கு வருவதனால் ஏற்படுகின்ற காலம், பண விரயம், சில முறைப்பாடு உடனடியாக அறிக்கையிடப்பட முடியாத ஒரு தன்மைகள் அடிப்படையாக கொண்டு பொதுமக்களும் சிவில் சமூக அங்கத்தவர்களும் அரசு அலுவலர்களும் ஆணைக்குழுக்கு விடுத்த வேண்டுகோளின் விளைவாக எங்களுடைய ஆணையாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருவாளர் ஆனந்தராஜா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவர் எங்களுக்கு வழங்கிய முழு ஒத்துழைப்புடன் இந்த அலுவலகம் ஒவ்வொரு புதன்கிழமையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரிகளால் இந்த அலுவலகம் இயங்க வைக்கப்பட போகிறது. ஆகவே இந்த இது வந்து கூடுதலாக இந்த அங்கு வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக இந்த நடமான அலுவலகம் தனியே கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, முல்லைத்தீவு மாவட்டம் இருக்கின்ற மக்களும் தங்களுடைய இந்த மனித உரிமை சேவை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த நடமாடும் அலுவலகத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா அவர்கள் மௌனியாக செல்வதை விட அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். என்னன்னு சொன்னால் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தன் சேவையை பெற்றுக்கொள்வது. ஆக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசத்துக்குரிய மக்கள், அரசு அலுவலர்கள் இனிய ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகல விடயங்களும் அந்த கூட்டு நாளில் நடைபெறும் என்பதுதான் எங்களுடைய இதனுடைய நோக்கமாக இருக்கும். எதிர்வரும் காலங்களில் இது தனி அலுவலகமாக அமைப்பது தொடர்பாக நாங்கள் அதை ஆராய்வோம். தற்பொழுது அந்த மக்களுடைய உடனடியாக ஒரு தேவையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அல்லது அவர்களுடைய கஷ்டம் அல்லது அவர் இந்த யாழ் மனித உரிமை ஆணைக்குழுவை அவர்கள் அணுகுவதற்கு ஏற்படுகின்ற தடங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த அலுவலகத்தை நாங்கள் உடனடியாக இந்த 19 மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம்.